அரசு பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவுகள் வாரத்துக்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி வழங்குவது தொடர்பாக முதல்வர் விஜய் பரிசீலனை செய்வார் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கார். எப்போ சென்னை செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கார். தற்போது சத்துணவில் ஒரு குழந்தைக்கு ரூபாய் 11.50 மட்டுமே வழங்கப்படுகிறது. கோதுமை, உப்மா போன்ற உணவுகளுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மற்றும் அறுசுவையுடன் கூடிய உணவை வழங்க திட்டமிட்டுள்ளோம். காமராஜர், எம்ஜிஆர் மற்றும் முன்னாள் முதல்வர் சத்துணவு திட்டத்தின் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது போல் நாமும் இந்த மாற்றத்தை பெற விரும்புகிறோம். இது குறித்து முதல்வர் பரிசீலித்து நல்ல முடிவு எடுப்பார் என்று நம்புகிறோம். மேலும் மத்திய அரசு பள்ளி கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை முடிவுக்க வேண்டும் என்று தேவைப்பட்டால் பேச்சுவார்த்தை மற்றும் சட்ட முன்னெடுப்போம் என்று பேட்டியில் சில விஷயங்கள் இருக்கார். ஆனால் இது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னா இந்த சிக்கன் பிரியாணி என்ற விஷயம் தான் ஹைலைட்டாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை எப்படி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் விளங்குவது அப்படிங்கக்கூடிய இந்த திட்டம் அப்படிங்கிறது காமராஜர் காலத்துல கொண்டு வந்தது. இதை குறித்து என்னன்னா, அப்ப அந்த காலத்துல அதற்கான ஒரு தேவை இருந்தது. என்ன அப்படின்னா, பள்ளிக்கு மாணவர்களுடைய வருகையை அதிகப்படுத்துவதற்காக அந்த காலத்துல அவர் கொண்டு வந்தார். ஏன்னா அப்போ ரொம்ப இங்க வறுமை சூழ்நிலை இருந்தனால பல குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு வரமாட்டார்கள், வேலைக்கு போவார்கள். அதை தடுப்பதற்காக ஒரு விஷயமாக இதை அவர் அன்னைக்கு கொண்டு வந்தார். அப்ப அதன் மூலமாக அது அப்படியே இருந்தது. இப்ப என்ன அது அந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது இப்ப எந்த லெவல்ல இருக்குன்னா, இது ஒரு அரசியலாக்கப்பட்ட விஷயமாக இன்னைக்கு இருக்கிறது. உண்மையிலே இது அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்லதாக ஒரு நலனுக்காக சென்று அடையணுமா, அதற்கான திட்டமாக இன்னைக்கு அது செயல்படுகிறதா அப்படின்னு சொன்னா அது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சத்துணவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கடந்த ஆட்சியில் ஏற்கனவே கடந்த ஆட்சி நம்ம ஒரு ஸ்டிக்கர் ஆட்சி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்டிக்கர் ஆட்சியில் அப்போ என்ன பண்ணாங்க, மதிய உணவு மட்டும்தான் இலவசமாக கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ இனிமேல் நாங்கள் காலை உணவு திட்டத்தையும் அமல்படுத்த போகிறோம்னு சொல்லி அப்போதைக்கு அப்போ உள்ள பல விஷயங்களை மறைப்பதற்காக இப்படி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஐடியாவை உருவாக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஸ்டாலின். அது வெளியிட்டு அப்போ அதெல்லாம் அமல்படுத்தப்பட்டது. அமல்படுத்தப்பட்ட உடனேவே என்ன சொன்னார், கொஞ்ச நாளில் கனடாலேருந்து ஒரு விளம்பரத்தை ஒன்று எடுத்து போட்டு, கனடா நாடு எங்களை தான் ஃபாலோ பண்ணுது, அதே போல் இங்கிலாந்தில் எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விளம்பரங்களை எல்லாம் அந்த அரசு அன்னைக்கு போட்டு ஒரு விளம்பர அரசாக செயல்பட்டது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் ஏற்கனவே இப்போ ஒரு சைவ உணவை நீங்கள் பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயே அந்த உணவே கூட சுகாதாரமற்ற தன்மையில் இருப்பதாக பல புகார்கள் இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் சுகாதாரமற்ற முறையில் அந்த உணவு தயாரிக்கப்பட்டு பல மாணவர்களுக்கு இங்க வாந்தி பேதி ஏற்பட்டு அவர்களுக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில சேர்த்து மிகவும் ஆபத்தான நிலையில அவர்கள் காக்கப்பட்டது. இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழகத்துல ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கின்றன. அதுவும் கடந்த ஆட்சியில குறிப்பா இது குறித்து ஸ்ரீ டிவியில ஒரு காணொலியை கூட நம்ம இட்டோம். முழு தொகுப்பை நம்ம காணொலியாக கூட நம்ம வெளியிட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு அசைவ உணவை நம்ம இங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, அப்படி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர்கள் சொல்கிறார்கள். ரெண்டு விஷயத்த இதுல நான் 2-3 விஷயத்த நான் இந்த பாக்குறேன். இந்த சிக்கன் பிரியாணி விஷயத்தை பொறுத்தவரையில இந்த சிக்கன் பிரியாணி அப்படிங்கக்கூடியது ஏற்கனவே பிரியாணி அப்படிங்கக்கூடிய ஒரு உணவே இது நம்ம நாட்டுக்கோ இல்லை நம்ம பண்பாட்டுக்கோ இல்லாத ஒரு உணவு இந்த பிரியாணி என்பது. அப்ப அந்த பிரியாணி அப்படிங்கக்கூடிய ஒரு உணவு என்பது இன்னைக்கு அனைவர் மீதும் திணிக்கப்படுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த பிரியாணியை வைத்து கொண்டுதான் இப்ப எல்லா இன்னைக்கு பிரியாணி இல்லாம எதுவுமே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு அந்த பிரியாணிங்கிற அந்த உணவு கொண்டு வந்திருக்கிறது. இன்னைக்கு பல உணவுகள் இன்னைக்கு அதன் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. அப்ப ஏற்கனவே வெளியிலேயே இந்த பிரியாணிங்கிற உணவு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில இப்ப பள்ளிக்கூடங்கள்லயும் மாணவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே இந்த பிரியாணி என்கக்கூடிய ஒண்ணு அறிமுகப்படுத்துகிறார்கள். இது நேட்டிவிட்டி ஃபுட் அழிக்கக்கூடிய விஷயமா இருக்குமா? அழிக்கமா ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பிரியாணி அப்படிங்கக்கூடிய இதுல சேர்க்கப்படக்கூடிய கெமிக்கல்ஸ், இதுல நிறைய அந்த பொடிகள், மசாலா பொருட்கள், இது எல்லாமே அவர்களுடைய அந்த வயத்துக்கு கெடுதல் தர விதமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஃபெர்டிலிட்டி அதையவே இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம், பிரியாணின்றது எந்த ஒரு மருத்துவரும் ஆரோக்கியமான உணவு பட்டியலில் அவர் கொண்டு சேர்த்ததாக இல்லை. சிக்கனை வேணாம் சொல்லலாம் பிரியாணி அவர்கள் சொல்லல. நீங்க ஒரு சிக்கன் குழம்பு அப்படி வேணா சிக்கனை வேணா கூட புரோட்டீன்ல சேர்க்கறாங்க தர. ஆனா பிரியாணி யாரும் ஆயில் அதிகமா சேர்க்கப்படணும், இதுல ஆயில் அதிகமா சேர்க்கப்படுறாங்க, இல்ல எக்கச்சக்க மசாலா பொருட்கள் போடப்படுகின்றன. இந்த மசாலா பொருட்களுடைய கெமிக்கல் கூறுகள்
ஏற்கனவே வயிறுக்கு வந்து கெடுதலை விளைவிக்கக்கூடியது. வயிறுக்கு மட்டுமல்ல, இதனால ஃபெர்டிலிட்டி குறைபாடுகள்லாம் வாய்ப்புகள் அதிகமா ஏற்படுகிறது, இருக்கு. வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி இது போல நம்ம வந்து பல செய்திகளை வந்து அது தொடர்பாக பார்த்திருக்கோம். பல்வேறு மருத்துவர்கள் பரிந்துரையும் அதான் சிக்கன் பிரியாணி சிக்கன் குறைத்துக் பிரியாணி கொள்ளுங்கள். பிரியாணியவே முதல்ல குறைத்துக் கொள்ளுங்கன்றாங்க. இதுல சிக்கன் பிரியாணி இதுல வந்து தேவையில்லை இது வந்து அப்படிங்கிறது இது ஒண்ணு. இளம் குழந்தைகள் கொடுத்தால் அவர் பருவ காலத்தில் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இப்போ சைவ உணவுகள் வந்து ஒரு வகைத்துல என்ன ஈஸி அப்படின்னா, இப்ப நீங்க காய்கறிகளையோ மற்ற பொருட்களையோ வாங்கி நீங்க சேமிச்சு வைக்கிறதுல வந்து ஒரு அதற்கான ஒரு ஏற்பாடுங்கிறது சுலபம். இப்ப இவங்க வந்து சிக்கன் இந்த இதெல்லாம் வாங்கி வைக்கும் பொழுது அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதற்கான ஏற்பாடு அரசு பள்ளிகளில் எல்லா பள்ளிகளிலும் ஏற்படுத்த முடியுமா அந்த கட்டமைப்பை அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. நீங்க வந்து இப்ப அங்க அரசு பள்ளிகளில் சமைக்காமல் ஒரு சென்ட்ரல் கிச்சன்ல இருந்து சமைச்சு கொண்டு வராங்க அப்படின்னா அதனுடைய தரம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. அந்த தரத்தை யார் நிர்ணயிக்க போகிறார்கள்? ஒரு கெட்டு போன ஒரு கோழியை வச்சு ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று செய்யப்பட்டு அது மாணவர்களுக்கு வழங்கப்பட்டால் அது அவர்களுடைய உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு உணவு எப்படி ஒரு சத்தான உணவாக இருக்க முடியும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இது சத்தான உணவு நீங்க தரப்போறோம் அப்படின்னா எவ்வளவோ ஐட்டங்கள் சத்தான உணவு தரத்துக்கு இருக்கு. மாணவர்களுக்கு நல்ல சத்தான உணவு ஊடுங்க, நல்ல ஊட்டச்சத்து உணவு. இப்ப மத்திய அரசு கூட அந்த போஷான் அபியான் பல பட்டியல் கொடுத்திருக்காங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அதற்கு பதிலா நல்ல புரோட்டீன் அதிகம் இருக்கக்கூடிய சுண்டல் வகைகளை நீங்கள் சிறுதானியங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஏற்கனவே நீங்க வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சத்துணவினுடைய தரத்தை உயர்த்தி அதிலேயே இன்னும் நல்ல காய்கறிகளை எல்லாம் சேர்த்து புரதச்சத்துக்கள் நிறைந்த விஷயங்களை நீங்கள் கொடுக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் தரதை விட்டுட்டு இப்ப என்ன சிக்கன் பிரியாணிக்கான அவசியம் என்ன என்பதுதான் எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய கேள்வி. ஒண்ணு, குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு கவலையை தருகிறது இந்த சிக்கன் பிரியாணி என்பது. இரண்டாவது, இந்த சிக்கன் பிரியாணியை வந்து எப்படி வழங்க போகிறார்கள் என்று நமக்கு தெரியாது. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் தனித்தனியாக சமைத்து கொடுக்க போகிறார்களா இல்ல சென்ட்ரலா ஒரு கிச்சன் வச்சு கொடுக்க போகிறாங்களா நமக்கு தெரியாது. இது எந்த மருத்துவர் பரிந்துரைத்தார்? அப்படி ஒருவேளை வந்து அந்தந்த பள்ளிக்கூட வளாகங்களிலேயே வைத்து இதை சமைக்க போகிறார்கள் என்றால் அங்க உள்ள சுற்றுப்புற சூழ்நிலை, அதை வந்து எப்படி இந்த கழிவுகளை எல்லாம் அகற்றப் போகிறார்கள், அதை எப்படி இவங்க மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி அது கடத்தி எழுகிறது. ஸோ இது அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம இதுல ரொம்ப முக்கியமா நம்ம இதுல பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, கலாச்சாரத்தை, அதாவது இந்துக்களினுடைய ஒரு கலாச்சாரத்தையும் அவர்களுடைய மத நம்பிக்கையும் கூட இது புண்படுத்துவதாக அமைகிறத நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் பாருங்க, இந்துக்களினுடைய வீடுகள்ல எல்லா நாளும் அசைவம் சாப்பிடுவது நிச்சயமாக கிடையாது. யாரை வேணா நீங்க போய் கேட்டு பாருங்க, எந்த இந்து வீட்டுல வேணா இருக்கலாம். எல்லா நாள்களிலும் ஒருவேளை எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை நான் தினம் சாப்பிடுவேங்கிற கோஷ்டியை விட்டுருங்க, அந்த கோஷ்டிக்கு பக்கமே நம்ம போக வேண்டாம். அப்படி இருப்பவர்களும் வாரத்தில் எல்லா நாளும் சாப்பிடுவது அப்படி சாப்பிட மாட்டாங்க. ஒரு ஆரோக்கிய பெரும்பாலான மக்கள் அவங்க தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறவர்கள் எல்லா நாளும் இந்த அசைவ உணவை அவர்கள் சாப்பிட போறார்கள். அது இன்னும் சொல்ல போனா இப்ப பாருங்க, புரட்டாசி மாசம் அப்படின்னு என்று தொடங்கிவிட்டால் அசைவ உணவை அறவே தவிர்த்து விடுவார்கள் குடும்பங்கள்ல. பல்வேறு குடும்பங்கள்ல அறவே தவிர்த்துருவாங்க அன்னைக்கு புரட்டாசி மாசம் வந்தாலே. அதே போல கார்த்திகை மாதம் வந்து சபரிமலைக்கு மாலை அணிவது வழக்கம். சிறு குழந்தைகளையும் மாலை அணிந்து அழைத்து செல்கிறது நம்மளுடைய வழக்கம். அப்ப அந்த மாணவர்களும் மாலை அணிந்து இருக்கிறார்கள்னால் அந்த நேரங்கள்ல நிச்சயமாக அந்த அசைவ உணவை அவர்கள் வீட்டுல அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, யாரு வீட்லயே அந்த அசைவ உணவு என்பதே இல்லாமல் இருக்கும். அதே போல இப்ப மற்ற நாட்கள் எடுத்துப்போம், இப்ப ஆடி மாசம் அப்படி வந்து ஆடி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான நாட்களில் நிச்சயமாக அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க. இப்படித்தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் முன்றைய காலங்களில் எல்லாம் அசைவ உணவை வெளியில பெரிய அளவுல சாப்பிடவே தயங்குவார்கள். அப்ப ஒரே ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் அசைவம் சாப்பிடுவது அப்படி என்ற நியமத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகள் இன்றும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இன்னும் சொல்ல போனா அசைவம் சாப்பிட்டால் அவர்கள் கோவிலுக்கு செல்வதையும் தவிர்த்து விடுவார்கள். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்துக்கள் இன்றும் பாரம்பரியமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாணவர்களுக்கு நீங்க வந்து சிக்கன் பிரியாணி நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா அது நீங்க எந்த நாள்ல நீங்க தர போறீங்க அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வி என்பது எழுகிறது. அப்ப இது வந்து இந்து மக்களுடைய மனதை புண்படுத்தாதா?
அவர்களுக்குரிய அந்த அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு என்னைக்கு என்னமோ அவங்க வீட்டுல காமனா இருக்கிறது சைவம்ங்கிறது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாதது. அப்ப நீங்க இதை வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு புகுத்துவதாக இது நமக்கு தோன்றுகிறது. அதாவது அவன் இந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்களை அழிப்பதாகவும் இருக்கிறது இந்த சிக்கன் பிரியாணி என்பது. முட்டையிலேயுமே கூட அந்த ஒரு விஷயம் என்பது ஏற்கனவே பல பெற்றோர்கள் இதற்கு வந்து அவங்க அதனால அந்த குழந்தைகளை வந்து சத்துணவு சாப்பிட அனுமதிக்காமல் இருக்கக்கூடிய வீடுகளும் இன்றும் இருக்கின்றன. இப்ப இந்த சிக்கன் பிரியாணியும் கொண்டு வந்தா இப்ப சைவம் மட்டுமே சாப்பிடக்கூடிய குழந்தைகள் அந்த அன்னைக்கு என்ன சாப்பிடுவாங்க? இப்ப முட்டை கூட எனக்கு முட்டை வேணாம், நான் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றேன் அப்படி சொல்லி சாப்பாடு மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க எத்தனையோ குழந்தைங்க. இப்ப நீங்க வந்து அந்த அன்னைக்கு சிக்கன் பிரியாணி, இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு சிக்கன் பிரியாணி அப்படின்னா இன்றைய தினம் அந்த குழந்தைங்க என்ன சாப்பிடும்? அந்த குழந்தை அப்ப பட்டினியாக இருக்குமா? அப்ப இல்ல அந்த குழந்தை வேற வழி இல்லாமல் நீங்க வந்து அந்த குழந்தை மேல நீங்க அசைவ உணவை திணிக்க போறீங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுகிறது. அடுத்து இந்த சிக்கன் பிரியாணியில இன்னொரு கோரிக்கை கூட நாளைக்கு வரலாம். எப்படி இந்த சிக்கன் பிரியாணியை தயாரிக்கணுங்கிற பிரச்சனை கூட நாளைக்கு வரலாம். அப்ப துலுக்க என்ன சொல்லுவான், எனக்கு வந்து ஹலால் முறையில் செய்தால்தான் நான் சிக்கன் பிரியாணி சாப்பிடுவேன், அப்படித்தான் என் வீட்டு குழந்தை எல்லாம் சாப்பிடும். அதுக்கு ஒரு ஆளை நீங்க அதுக்கு ஒரு ஆளை நீங்க அப்பாயிண்ட் பண்ணி அவர் வந்து அப்ப 2 கிச்சன் இருக்குமா, ஒன்னு ஹலால் முறை இன்னொன்னு இந்துக்கள் ஜட்கா முறை அப்படின்னு 2 முறை வச்சு செய்வீங்களா? அப்படி இல்லை. இதையெல்லாம் நம்ம வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இப்படி ஒரு திட்டம் தேவையா? கொஞ்சம் இந்த விஷயத்துல ஒரு சுகாதார கேடு ஏற்பட்டாலும் கூட அந்த மாணவர்களுடைய உயிருக்கே ஆபத்தாக கூட இதெல்லாம் முடியலாம். நம்ம வந்து இது நம்ம நேட்டிவ் ஃபுட் இல்லை, நம்ம கூட சொல்லலை. போன தடவை சுகாதாரத்துறை அமைச்சராக கடந்த ஆட்சியில் இருந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் கூட இதெல்லாம் நம்ம பிரியாணி, அது என்ன நம்ம சவர்மா, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய உணவே கிடையாது, இதெல்லாம் நம்ம அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது அவர் தான். அப்ப இது வந்து இது ஒரு திணிப்பா இல்லையா? நான் அது வந்து ஒரு மாணவர்கள் மேல இது திணிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கிறேன். உண்மையிலேயே மாணவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரியான உணவுகளை வழங்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி அரசியலுக்காக நான் இன்னைக்கு உடனே சிக்கன் பிரியாணி போட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி போட்டாங்க அப்படின்னு சொல்லி 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 ஒரு படத்தை காண்பதற்காக மட்டும் இதில் மாணவர்களுடைய ஆரோக்கியத்தை வைத்து விளையாடக்கூடாது. அந்த முயற்சியில் இன்னைக்கு அரசு இறங்குகிறது. இதை செய்தால் நிச்சயமாக ஏன்னா இருக்கிற உணவே நீங்க இன்னும் சுகாதாரமா தர்றதுக்கான முயற்சிகளை செய்தால் அதுவே அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். அதிலேயே இன்னும் பல மாற்றங்கள் கொண்டு வர வேண்டி இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சிக்கன் பிரியாணி என்பது பல பிரச்சனைகளுக்குத்தான் வழிவகுக்கும். அதனால அரசு இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்பதே நம்மளுடைய கோரிக்கை.